ஐபிஎல் இறுதிப் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்று 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு நடைபெற்ற 17வது ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி கொல்கத்தா வீரர்களின் அபார பந்துவீச்சால் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இறுதியில் 18.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 113 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி அபாரமாக விளையாடி 10.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 114 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றதுடன் 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றி அசத்தியது. முன்னதாக கடந்த 2012, 2014 ஐபிஎல் சாம்பியன் பட்டங்களை கொல்கத்தா அணி வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கப்பட்டது. இதேபோல் 2வது இடம் பிடித்த ஹைதராபாத் அணிக்கு 13 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதற்கிடையே வெற்றி பெற்ற கொல்கத்தா அணிக்கு மேற்கு வங்க முதல்